அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் மயிலாடுதுறையில் திமுக நிர்வாகி வெட்டி கொலை, ஸ்டாலின் விரட்டி அடிப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குது. 2 நாட்களுக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் மாவட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா புதிய 8 அறிவிப்புகள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டு இருந்தார் இல்லையா. மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டாலின் என்ற பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கு வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அங்கு திமுகவுக்கு நிறைய சமீப காலத்திலேருந்தே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு திமுகவினுடைய பார்த்தீங்கன்னா சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த சலசலப்பின் அடிப்படையில் அதிரடியாக திமுகவுடைய முக்கிய நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்டதாக இப்போ பரவலாகவே தகவல் வெளியாகி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி பார்த்தீங்கன்னா மறைக்கப்பட்ட சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ தகவல் வெளியே இருக்குது. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரும் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மயிலாடுதுறையில் 48.17 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா செலவில் 47 முடிவுள்ள பணிகளை பார்த்தீங்கன்னா திறந்து வைத்தார். அதேமாதிரி 113.51 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா மதிப்பிலான 12 புதிய நலத்திட்டங்களை பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருந்தார். இதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அரசின் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருந்த நிலையில் இதில் பேசியே கொண்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா செருப்பி வீசி அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சலசலப்பின் காரணமாக அங்கு அதிரடியாக திமுகவினருக்கும் அங்கிருந்த போலீஸாருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் நிறைய கட்சி தலைவர்களுக்கும் இடையே ஒரு தள்ளுமுறல்கள் ஏற்பட்டு இப்போ அதிரடியாக திமுகவுடைய நிர்வாகி இன்று காலை வெட்டி கொலை செய்யப்பட்ட அன்று நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இன்று திமுகவுடைய நிர்வாகி சலசலப்பின் காரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதன் காரணத்தின் அடிப்படையில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பதறடித்து ஓடி வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனிடையே திமுகவுக்கு இடையே நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காகவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி எக்கச்சக்கமான திமுகவை ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகளெல்லாம் அயராமல் உழைச்சிட்டு இருந்தாலுமே இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் மயிலாடுதுறையில் பேசிக்கொண்டே இருக்கும்போது செருப்பை வீசி பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் மீதே பார்த்தீங்கன்னா முகத்தில் வீசிய சம்பவத்தின் அடிப்படையில் தான் இது மாதிரி அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ளல் ஏற்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் அங்கு இன்று காலை பார்த்தீங்கன்னா வெட்டி கொலை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இது உண்மையா அப்படின்றத தெரியல. இருந்தாலுமே இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடலை. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.